எங்கே வந்திருக்கேன்னா ஈரோடு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி ரெஸ்டாரண்ட் சட்டிக்கறி. ஆமாம், ஒரு கூரை செட்டப்பில் சூப்பராக நாட்டுக்கோழி ஐட்டம் எல்லாம் டேஸ்ட் பண்ணலாம்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். இது ஈஸியார் அக்கறை அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. உள்ளே போதுமே ஆம்பியன்ஸ் செம்ம ப்ளசண்ட்டாக இருந்தது. நான் வந்து ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி காட்டு வறுவல் அண்ட் நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா தால்ச்சா அண்ட் தென் சூப்பராக நம்மளோட லெக் பீஸோட இந்த பிரியாணியும் வந்தாச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட ஆரம்பித்தேன். பிளேட்டிங் ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஜீரக சம்பாவில் ஒரு லிமிட்டேஷனான மசாலாஸோட ரொம்பவே நல்லா டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் ஆகும், ரொம்ப சர்ட்லாக சூப்பராக இருந்தது இந்த சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி. சான்ஸ் இல்லை, மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். அண்ட் தென் அவங்களோட இந்த கோழி வறுவல் லைக் நல்லாம்பட்டி ஆகட்டும் அண்ட் தென் காட்டுக்கோழி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான மசாலாஸ் போட்டு ரொம்பவே நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் அவங்களுக்கு ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் மீல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 பொரியல் வகை வச்சுருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து மட்டன் கறி அண்ட் தென் சிக்கன் கறி அண்ட் தென் வந்து கருவாடு தொக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே சூப்பர், ரொம்பவே நீட்டாக டீசெண்டாக நல்லா இருந்தது. அண்ட் எவ்வளோ ஹெவியான மீல்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரொம்பவே டேஸ்டியான இந்த பச்சை புளி ரசம் ஃபைனலாக சாப்பிட்டு முடிக்கும் போது ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டிக்கரையை எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.